பிரைஸ் தி லார்ட். என்னை நல்லா பார்த்துக்கோங்க. என்னை பார்த்தா நார்மலாக இருக்க மாதிரி இருக்கா? நார்மலாக இருக்க மாதிரி இருக்கா? நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேனா? கரெக்டாக பேசுகிறேனா? நிறைய பேர் ஆன்லைனில் வந்திருக்கீங்க, நான் லீட் பண்ணியிருக்கேன், என்னை பார்த்துருக்கீங்கள, பேசியிருக்கிறது கேட்டிருக்கீங்களே. தேங்க்யூ. கர்த்தர் தாமே நான் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபை. சாதாரண கிருபை இல்லை, சுத்த கிருபை. தயவு செய்து கொஞ்சம் ஃபோன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு சாட்சியை கர்த்தர் கொடுப்பாரா அப்படின்னா முடியாது. அந்த மாதிரி நான் ஒரு தகுதியற்ற பாத்திரம் நான், சரிங்களா? ஸோ என்னோடய சாட்சி நான் ஆரம்பிக்கிறேன். என் லைஃப்பில் நிறைய சாட்சி இருக்குது, ஆனால் இப்போது டைம் கம்மியாக இருக்கனால நான் எப்படி கர்த்தரை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன்றதை மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வந்தேன்ற சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஒரு டியூபர்குலோசிஸ், அதாவது டியூபர்குலோசிஸ்னால் டிபி நோயின்னு சொல்லுவாங்க. உள்ள எல்லாமே லங்ஸ் ஃபுல்லாக காலியாகி ஒரு சாகக்கூடிய நிலைமையில் இருக்க ஒரு 7 நாளில் மறிக்க போகிற ஒரு தகப்பனுடைய குழந்தை தான் நான். அப்போ நாங்கள் இந்து. ஸோ நாங்கள் ஒரு டீ கடை வச்சுருக்கோம், பக்கத்தில் சர்ச். அப்பா வந்துட்டு சர்ச்சுக்கு டீ கொடுப்பாரு, வீக்லி வாரம் டீ கொடுப்பாரு அந்த போதகருக்கு. அவர் வந்துட்டு சிஎஸ்ஐ நாங்கள். ஸோ அவர் வந்து மாதத்தில் ஒரு நாள் தான் வருவார். அவர் வரும்போது முத்து, இந்த மாதிரி, எங்கள் அப்பா பேர் முத்துராஜ், நீ இந்த மாதிரி சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் கூப்பிடுவார். எங்கள் அப்பா மறித்தாலும் மறிப்பனே தவிர அந்த இடத்துல நான் கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் எங்கள் அப்பா. எங்களுடைய குடும்பத்தோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா முத்திரி குடும்பம்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கள் வீட்டில் ஒரு இலவு ஆகிட்டா கூட என் பங்காளிங்க வந்து சுற்றி பூனெல்லாம் போட்டுட்டு அழுததுக்கு அப்புறம் தான் வேற ஒரு ஆள் வந்து அழுகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பம். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சின்ன வயசுலேயே மாலை போட்டு சமயபுரம், திருச்சி, எங்கள் ஊர் பழனி, கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர், 150, அந்த லெவல் சிறு வயதிலே நானும் எங்கள் அப்பா கூட சேர்ந்து நடந்து போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்துலேருந்து வந்த பையன் நான். 7 நாளில் மறிக்க போகிறதா எங்கள் அப்பாவுக்கு சொல்லிட்டாங்க. ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா, நாங்கள் 4 பேர் தான். எங்கள் அப்பாவை தவிர எங்களுக்கு யாரும் கிடையாது. பேக்ரவுண்ட் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எங்கள் அப்பா இறந்துட்டா எங்கள் அம்மாவுக்கு ஃபேமிலி லீட் பண்ண கூட தெரியாது. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, உலகம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்தவங்க. எப்படி லீட் பண்ண போகிறாங்க எதுவுமே தெரியாது, ரொம்பவே கஷ்டம் ஃபேமிலியில். ஸோ நாங்கள் எல்லாம் அழுகிறோம். அப்போது எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க. எங்கள் அம்மா அப்பா போகாத கோவிலே இருக்காது. எல்லா ஊருக்கும் வட்டிக்கு கடன் வாங்கிட்டு ஒவ்வொரு விக்கிரக கோயிலாக ஏறி இறங்குறோம். ஸோ எந்த ஒரு மாற்றமே வரல. கடைசியாக எங்கள் அண்ணன் வந்து அப்போ கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். ஸோ அவன் வந்து சொல்கிறான், ஒரு டைம் சர்ச்சுக்கு வந்து பாருங்கப்பா, அங்கே நல்லா இருக்கும். அவனுக்கு வந்து அப்போ விசுவாசம், கர்த்தர் இப்படி பண்ணுவார் அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவத்தில் வந்து நல்லா இருக்கும், ஒரு ஒழுக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு ஒழுக்கத்துக்காக ஒரு டைம் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பாஸ்டரும் சொல்லியிருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு நினைவுக்கு வந்து சர்ச்சுக்கு வர்றாரு. சர்ச்சுக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த நாள் திண்டுக்கல் பகுதியில் ஒட்டஞ்சத்திரம் ஒரு கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அங்கே போகிறோம். போய் செக்கப் பண்ணுறோம். இல்லை, இன்னும் ஒரு 7 நாளில் முடிஞ்சிருவார். 7 நாள் திரும்ப 7 நாளாக மாற்றப்படுது. 14வது நாள் ஆகுது. ஸோ அந்த 7வது நாள் முடிஞ்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு எந்த தட்டுலையும் எங்கள் அப்பா யூஸ் பண்ணுற எதுவுமே எங்களுக்கு கொடுக்கக்கூடாது, எங்கள் அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா என்ன பண்ணிடுறாங்க, மரித்தா எல்லோரும் சேர்ந்து மறிச்சிருவோம். அப்பா பிறந்ததுக்கு, அப்பா போயிட்டா எங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ குடும்பம் ரொம்பவே தறிக்கட்டுரும் அப்படின்றனால நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே இருக்கோம். அந்த 7 நாள் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, வீட்டுக்கு பக்கத்தில் சர்ச்சு, ஈவினிங் போய் சர்ச்சுக்கு வெளியில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறோம். ஸோ ப்ரேயர் பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்குள்ள ஒரு மாற்றம். அவர் கொஞ்சம் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார். எங்கள் அப்பாவுக்கு இப்படின்னா சாகிற மாதிரி இருக்கும், இப்படின்னா சாகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த 7 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் எங்கள் அப்பா கொஞ்சம் விசுவாசம் ஆகிட்டார், முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார் அவரா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறோம். திரும்ப 14வது நாள் போய் செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது அந்த டாக்டர் கூப்பிட்டு, இதுக்கு முன்னாடி உங்களை செக் பண்ண டாக்டர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டாக்டர் வராங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கும் ஒரு பெரிய மிராக்கிள். எங்கள் அப்பாவுக்கு அந்த ஒரு நோய் இருந்ததுக்கான அறிகுறியே கிடையாது. நோய் இருந்தது அந்த இடத்துல. எங்கள் அப்பா வந்துட்டு வேஷ்டி ஷர்ட்டு தான், எங்கள் அப்பா ஃபேண்ட்டே போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த மோசஸ் ராஜசேகர் பாட்டில் அழகாக வரும், அரை துணி காத்துணி போட்டு தெரிஞ்ச நம்மளை ஃபேண்ட்டு ஷர்ட்டு போட வச்சு அழகு பார்த்தவன் கிறிஸ்தவன். அந்த ஜான் நகேர்னு சொல்லி ஒரு பாஸ்டர், அவர் எங்கள் அப்பாவுக்கு அப்போவே ஒரு ஃபேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்துருந்தார். நீ என்னைக்காவது கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது இந்த ஃபேண்ட் ஷர்ட்டை போட்டுவான். அதே ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா ஒரு நம்பிக்கையோடு எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல ஃபேண்ட் ஷர்ட் போட்டு வேஷ்டி சட்டையாக போன எங்கள் அப்பா, விக்கிரகமாக போன எங்கள் அப்பா திரும்ப கிறிஸ்துவா ஃபேண்ட் ஷர்ட் போட்டு ஊருக்குள்ளே வந்தார். ஸோ கர்த்தர் பெரிய மகிமை. இதுக்கடுத்து நிறையா இருக்குது என் லைஃப்பில். ஆனால் என்னோட சாட்சி இன்னும் நான் சொல்லவே இல்லை. இது என்னோடய ஃபேமிலி சாட்சி. இப்படி தான் நாங்கள் உள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் நான் வளர்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே தான் வளர்கிறேன்.
ஸோ கிறிஸ்துவத்தில் சர்ச்சுக்கு போகிறது எல்லாத்துலேயுமே நான் ஒரு ட்ரம் வாசிப்பேன், மியூசிக்கு, பைபிள் படிக்கிறது. ஸோ எல்லாமே ஆக்டிவாக இருக்க ஒரு பையன். போதகரோடே இருக்கிறது, யாராவது வெளியில் மீட்டிங் போனாங்கன்னா அவங்களோட போகிறது, இந்த மாதிரி இருக்க ஒரு பையன். ஸோ காலங்கள் கிடக்கிறது, நான் ஸ்கூல் முடிக்கிறேன். ஸ்கூல் முடிச்சு எனக்கு எந்த பழக்கமே கிடையாது. நான் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுற பையன். நான் யாராவது குடிச்சா கூட ஏன்டா இப்படி குடிக்கிறீங்க, என் வயசுக்கு மூத்தவனை கூட போடாவிடான்னு தான் கூப்பிடுவேன். இப்படி குடிச்சு அடித்து சாகுறீங்களாடா, நீங்களாம் எப்போ அவங்கள வீட்டில் இதுக்காடா பெற்றாங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பையன் நான். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் போகிறேன். செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணுறேன். ஹாஸ்டல் எடுத்துடுறேன், ரூம் எடுக்கிறேன் தனியாக. ஸோ கொஞ்சமாக எனக்குள்ளாக ஒரு தேவையில்லாத பழக்கங்கள் வருது. சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட் டைம். அப்போது அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காதல் மலர்ந்துருது. ஸோ உலகபூர்வமாக ஒரு காதல் எல்லாத்துக்கும் வர்றது, அது எல்லோரும் எனக்கு மலர்ந்துருது, பயங்கரமாக மலருது. எப்படின்னா நானும் அவங்களும் யாருன்னே தெரியாது எனக்கு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட அக்கா மேரேஜுக்கு போயிருக்கோம், அங்கே பார்க்குறோம். அங்கே பார்த்துட்டு ஒரு 3 வருஷம் கரைச்சி என்னோடய பர்த்டேக்கு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி உங்களை அப்போ பார்த்தேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, 3 வருஷமாக உங்களை சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு காதல் எனக்கு மலருது. ஸோ இப்போ ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படியே நான் காலேஜ் படிக்கிறேன். காதல் அப்படியே ஒரு சைட் போயிட்டே இருக்கு. இங்கிட்டு காதல் வளருது, இங்கிட்டு போதைகளும் வளருது, எனக்கு எல்லாமே வளருது. கஞ்சா குடிச்சிட்டு தான் காலேஜுக்குள்ளே போவேன். நான் காலையில் நான் ரூம் எடுத்திருந்தேன், 4 ரூம் என்னோட ரூமில் நான் மட்டும்தான் இருப்பேன். ஒருத்தனுக்கு 4 ரூம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் என் ரூமுக்கு வர ஆரம்பித்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு கஞ்சா சுற்றிட்டு கீழே இப்படி டப்புன்னு அடிப்பாங்க, இந்த செல்லில் வச்சு அடிப்பாங்க, அந்த தூளெல்லாம் இறங்குறது. அந்த சவுண்டில் தான் நான் எந்திரிச்சு நான் தான் பற்ற வைப்பேன். டெய்லி நான் பற்ற வச்சுட்டு, பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்கள்ல, பற்ற வச்சுட்டு அப்படியே நாங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் 10 பேர் அடிப்போம். ஸோ இப்படி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கஞ்சா குடித்த பையன். காலேஜ் கிளம்பி நீட்டாக வருவேன், ஆனால் கஞ்சா குடிச்சிட்டு தான் உள்ளே போவேன். என்னை பார்த்தா மேம்ஸ்லாம் பயப்படுவாங்க, ஐயோ இவனா வந்துட்டான்னு. பாடம் நடத்திட்டு இருக்கும்போது கிளாஸை நான் பண்ணாத சேட்டையே கிடையாது. அப்படி ஒரு பையன், அவுட்ஸ்டாண்டிங், ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங், ஒரு ஒஸ்டான பையன். ஆனால் படிச்சிருவேன், எக்ஸாம் அப்போ படிச்சிருவேன், பாஸ் பண்ணிடுவேன், எல்லாமே பண்ணிடுவேன். டிசிப்ளினில் 0. ஸோ என்னதான் படிப்பு இருந்தாலும் டிசிப்ளின் வேணும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு பையன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, நான் சென்னை வந்துடுறேன். காலேஜ் முடிச்சுட்டு சென்னை வரேன், வேலை கிடச்சி. வேலையில் எல்லாருமே வந்துட்டு கேம்பஸில் செலக்ட் ஆகிறாங்க. எனக்கு கேம்பஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என் பேர் கூப்பிட்றாங்க. அப்போ போய் அந்த இடத்துல நின்றுட்டு, நீ எல்லாம் சொல்கிற கம்பெனிக்கு நான் போய் வேலை செய்ய முடியாதுடா, அப்படி என் ஸ்டாஃபை பார்த்து நான் சொல்கிறேன், நீ எல்லாம் சொல்கிற கம்பெனியில் நான் போய் வேலை செய்ய முடியாது, எனக்கு அந்த இடம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேருந்து கடந்து வர்றேன். வெளியில் ஆஃப் கேம்பஸ் வச்சு வெளியில் நம்மளாக ட்ரை பண்ணுறது, அதுக்கு பேர் நானாக ட்ரை பண்ணி ஒரு பெட்டர் கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆகிறேன். அப்போவும் நான் கடவுளுக்குள்ளே தான் இருக்கேன், ஆனால் ரட்சிப்பாக அப்படிலாம் இல்லை. காலைல எழுந்திரிச்சோடனே கடன்னு ஒரு 2 நிமிஷம், ஒரு 30 செகண்ட் கூட ப்ரேயர் பண்ண மாட்டோம். எஸ்மா நீ ஃபுல்லாக ஆச்சுக்கு போகும், இப்படி நடக்கும்போது ப்ரேயர் பண்ணிட்டு போகிற ஒரு பையன். ஸோ இந்த மாதிரி என் வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சென்னை போயிடுறேன். சென்னை போனதுக்கப்புறம் என் காதல் ரொம்ப வலுப்பெற்றுது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் குடியெல்லாம் அவங்களுக்காக விட்டுறேன். ஸோ குடிக்கிறதெல்லாம் இல்லை, ஸோ இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு டோட்டலாக என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இவங்க தான் நம்மளோட என்டையர் லைஃபு. இதுக்கப்புறம் என் லைஃப் இப்படி தான் போகணும், இந்த வருஷத்தில் இவ்வளோ ஹைக் எடுக்கணும், இவ்வளோ ஹைக் நான் இந்த சேலரியில் போவேன். என்னோட இதை நானே என்னோட ஃப்யூச்சரில் நான் சாகிற வரைக்கும் நான் விட்டு ஒரு பிளான் போட்டு வச்சிட்டேன், இப்படி தான் நம்ம லைஃப் போக போகுது. அப்படி தான் ஒரு 1.5 வருஷம் போச்சு சென்னையில். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு என்னை லவ் பண்ணவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க இன்னொரு பையன் கூட ஒரு அஃபேர் ஆயிடுறாங்க. என்னையும் லவ் பண்ணுறாங்க, இன்னொரு பையன் கூட அஃபேர் ஆயிடுறாங்க. ஸோ அதுவும் எனக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் நான் சென்னையிலேருந்து வந்துடுறேன். ஏன்னா நான் என் லைஃபவே யாருக்காக சேஞ்ச் பண்ணேன், அவங்களுக்காக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அவங்க என்னையவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பண்ணலை அப்பையும், உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் தான் எனக்கு வேணும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி 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 என்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. நான் எங்கள் வீட்டுக்கு 1 ரூபா கூட கொடுத்தது கிடையாது. நான் 2021 வேலைக்கு போனேன். ஸ்டார்டிங் வேலைக்கு போகும்போதே நான் 25,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். என் ஃப்ரெண்ட்ஸு நல்லா படிக்கிற பசங்க எல்லாமே 13,000 தான் வேலைக்கு போனாங்க. ஸோ அப்போவே நான் நல்ல கம்பெனியில், எனக்கு கொஞ்சம் அகம்பாவம் அதிகம். நான்லாம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு, நான் 25,000 சம்பளம் வாங்குறேன், நீ ஃபஸ்ட் மார்க் எடுத்த, நீ 13,000 தானே சம்பளம் வாங்குறேன், அப்படி நான் கேட்பேன் எல்லாருக்கிட்டையும். நாங்கள் வீடியோ கால்லாம் பேசும்போது இந்த மாதிரி இருந்த ஒரு பையன். அதுக்கப்புறம் வர்றேன், அவங்க திரும்ப அஃபேரில் அந்த பையன் கூட இருந்துகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தேவன் உணர்த்திட்டே இருக்காரு. நான் என்ன பண்ணுறேன், உலக ரீதியாக எங்கள் அண்ணன் லவ் பண்ணால் கல்யாணம் முடிக்கல அவங்கள. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்கள நினச்சி கஷ்டப்படுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் நம்ம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், அவங்கள திரும்ப திரும்ப அவங்கள்ட்டே நான் தேடி தேடி போகிறேன். எனக்கு அவ்வளோ துரோகம் பண்ணி, ஈவன் அவங்க அவங்களுக்கும் அந்த பையனுக்கும் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னப்போ கூட எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட போகிறேன். ஸோ திரும்ப அவங்க அவங்க வீட்டில் நிறையா பொய் சொல்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு மருந்து வச்சுருக்காங்க, அவங்களும் ஒரு கிறிஸ்டின் குடும்பம் தான், இந்த பிள்ளைக்கு மருந்து வச்சுருக்காங்க, அந்தந்த மாதிரி என்கிட்ட நிறையா சொல்லி என்னை மைண்ட் வாஷ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன ஆகுது, அவங்க ரொம்ப இந்த மாதிரி ப்ரோஆக்டிவாக போயிடுறாங்க. அந்த லெவல் போனதுக்கு அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனப்போ என்னை பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணணும், என்னால் தான் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களாவே ஒரு ரீசனை கிரியேட் பண்ணி என்னை கல்யாணம் முடிச்சா உன்னை தான் முடிப்பேன், நான் உங்கள் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி நின்றுட்டாங்க. எங்கள் வீட்டில் பொண்ணுங்க கிடையாது, நானும் எங்கள் அண்ணாவும் மட்டும்தான். எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லிட்டாங்க, கர்த்தருக்கு என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிற நிழலே கிடையாது அவங்க.
ஸோ எங்கள் மாமா ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்தோடனே வீட்டுக்கு வந்த பொண்ணெல்லாம் வெளியில் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு உலக பிரகாரமாக எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடறாங்க. ஸோ நல்லா கேட்டுக்கங்க தெளிவாக, கல்யாணம் முடிச்சு வச்சிடறாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க படிக்கணும்னு சொல்கிறாங்க. திரும்ப அவங்க ஒரு பையன் கூட அஃபேர் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பையன் அதே காலேஜில் தான் படிக்கிறான். சரிங்களா, திரும்ப படிக்கணும்னு சொன்னோடனே நான் வந்து என்ன சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் திரும்ப ஏசப்பாக்குள்ளே வந்துட்டேன். அப்போ ஸ்டார்டிங்கே வந்துட்டேன், ஏசப்பா இதுக்கப்புறம் என் லைஃபு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அப்பயும் என்னோட பிளானில் கொஞ்சம் போயிட்டே இருக்கேன் நான். ஸோ திரும்ப அந்த நம்பிக்கையாக கொண்டு போய் அதே காலேஜில் சேர்த்துறேன். ஸோ வீடு வந்து பழனி, அவங்க கோயம்புத்தூர் படித்தது 100 கிலோமீட்டர், அவங்க போயிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் கோயம்புத்தூரில் என்னோடய வேலையை நான் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு லக்ஸுரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து மாதம் 20,000 வாடகை. எனக்கு சம்பளமே இப்போ 35,000 தான். 20,000 அப்பார்ட்மெண்ட் வாடகை. ஏன்னா அவங்க லக்ஸுரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புக்ஸு ஆல்ரெடி அவங்களுக்கு 1 இயர் ஃபீஸ் கட்டலை, அந்த ஃபீஸையும் நான் தான் கட்டினேன், அது ஒரு 1.5 லட்சம். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 6 மாதம் கட்டலை, அது ஒரு 80,000. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட்டி அவங்க வீட்டிலேருந்து வரும்போது அவங்க எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அவங்களுக்கு எல்லாமே நான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்ச ரூபா எனக்கு கடன். எனக்கு அப்போ கொடுக்குறதுக்கு ஆள் இருந்தாங்க. ஏன்னா நான் சம்பாதிக்கும் போதெல்லாம் நல்லா நிறைய கொடுத்தேன், வெளியில் கொடுக்குறக்கு ஆள் இருந்தாங்க, ஒரு 5 லட்ச ரூபா. ஸோ இந்த மாதிரி இருந்து அங்கே போகிறோம், அவங்க காலேஜ் போயிட்டு வராங்க. எங்களுக்குள்ளே கல்யாணம் பெயருக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு எந்த டச் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், 8 மணிக்கு வருவாங்க, சமைப்பாங்க, சாப்பிடுவோம், தூங்கிடும், காலையில் எழுந்திரிச்சு அவ்வளோதான். நான் அவங்க ஃபோனை வாங்கி செக் பண்ணுறது, அவங்க இப்படி தான் முன்னாடி இருந்திருக்காங்கலாம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கூட நான் ஃபோன் வாங்கிலாம் பெருசாக செக் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. திரும்ப எல்லோரும் ஒரு கட்டத்தில் தப்பு பண்ணுறது தான். எங்கள் வீட்டில் கூட அதான் சொன்னாங்க, எல்லோரும் ஒரு காலத்தில் தப்பு பண்ணுவாங்க. ஸோ திருந்திட்டாங்க, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதோட விட்டுட்டேன். ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வரேன், அவங்களுக்கு 3 மணிக்கெலாம் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் அன்றைக்கி வேலைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 7:30க்கெலாம் வீட்டுக்கு வந்தேன். 7:30ங்கிறதே சீக்கிரம். வீட்டுக்கு வரேன், வீட்டில் ஆள் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன நம்ப மாட்டானுங்க, நான் வந்து கோவக்காரன், ரொம்ப எப்படி சொல்கிறது. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர், அவர் ரெட்டை கொலை பண்ணியிருக்காரு. அவரவே அடிப்பேன், அவரை அடிச்சே போய் சரக்கு வாங்கிட்டு வர ஒயின் ஷாப்பில் உட்காந்து என்னை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க எங்கள் ஏரியா ஒயின் ஷாப்பில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் நான். ஸோ அப்படி அந்த மாதிரி இருக்க ஒருத்தன் திரும்ப அவங்க போனோன்னே எனக்கு பயம். எங்கள் வீட்டில் என்னை தான் சொல்லுவாங்க, நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் எனக்கு பயமாயிருச்சு. திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை. எங்கள் அப்பா கூப்பிட்றேன், அப்பா அந்த மாதிரி கால் பண்ணாங்களா அவங்க, நான் கால் பண்ணாங்கப்பா, பேசுனீங்களா, பேசினேன். அவங்கக்கிட்ட நான் சொல்லலை. ஸோ அவங்க வீட்லேயும் கூப்பிட்றேன், பேசியிருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்டேயும் வீட்டில் இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க, வீட்டில் இல்லை. எனக்கு ரொம்ப பதட்டிக் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு 20 டைம் கரைஞ்சி ஒரு ஃபோன் எடுத்தாங்க. எடுத்து எங்கே இருக்கீங்க அப்படிங்க, நான் எங்கே இருக்குன்னே தெரில, என்னை ஒரு 10 பேர் ரேப் பண்ணுறதுக்காக துரத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. எந்த இடத்துல துரத்துறாங்க அப்படிங்க, பஸ் ஸ்டாண்டில் சிசிடிவி இருக்கும், எப்பயுமே ஆள் நடமாட்டம் இருக்கும், அங்கே எப்படி துரத்துவாங்க அப்படின்ட்டு எனக்கு அப்போவே மைல்டாக டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்கல. வந்தாங்க, அழுதாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே. ஒரு பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த பொண்ணு அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போக பயப்படும்ல, கண்டிப்பாக பயப்படுவாங்க யாராக இருந்தாலும். ஸோ ஆனால் இவங்க காலையில் திரும்ப காலேஜ் போகிறாங்க, நானும் தாட்டி விட்டுறேன். திரும்ப எனக்கு அந்த மண்ணுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு, என்னடா நம்ம லைஃபவே மாற்றிட்டோம், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் இவங்களுக்கு அப்படின்ற லெவல் யோசிச்சு சாயங்காலம் வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே நான் சாப்பிட உட்காரும்போது ஏன் என்கிட்ட பொய் சொன்னீங்கன்னு கேட்குறேன். நான் பொய்யெல்லாம் சொல்லலை அப்படின்னாங்க. எங்கள் மாமா வந்து கமிஷனர் கன்மேனாக இருக்கார் கோயம்புத்தூரில். ஸோ அவரை வச்சு நான் சிசிடிவிலாம் செக் பண்ணிட்டேன், நீங்கள் ஒரு பையன் கூட தான் வந்திருக்கீங்கன்னு நான் சும்மா தான் சொன்னேன். ஆனால் உண்மையாகவே அவங்க ஒரு பையன் கூட தான் வந்திருக்காங்க. அந்த பழைய பையன் கூட திரும்ப ரிலேஷன்ஷிப் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். உங்கள் பொண்ணு இந்த மாதிரி சொல்லி, நான் அடிக்கலை திட்டலை எதுவுமே பண்ணலை, பொண்ணு இந்த மாதிரி பண்ணிடுச்சு, நீங்கள் வந்து நீங்கள் பேசி இதுக்கப்புறம் நான் வாழணும்னு சொன்னாலும் வாழ்கிறேன், பிரியணும்னு சொன்னாலும் பிரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம், அவங்க வீட்டுக்கு தாட்டி விட்டுட்டோம். அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போகவே மாட்டேன்ட்டாங்க, மருந்து வச்சுருக்காங்க, பேய் பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய கதை சொல்கிறாங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 தடவை நாங்கள் மன்னிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு மேலே என்னால் ஏற்றுக்கிற பக்குவம் என்கிட்ட இல்லை, நான் சின்ன பையன்தான். ஸோ அதுக்கப்புறம் சரி நான் சொல்லி அனுப்புகிறேன், நீ போ, என் மனசு மாறிச்சு அப்படின்னா நான் வந்து உன்னை கூப்பிட்றேன். போயிட்டாங்க. ஒரு 3 நாள் நான் ஃபோன் எடுக்கலை, நான் ரிலாக்ஸேஷனுக்காக நான் வால்பாறை போயிட்டேன். ஸோ ஃபோனே எடுக்கலை. அதுக்கப்புறம் 4வது நாள் கூப்பிட்டு நான் அவங்க அம்மா கிட்ட வந்து எனக்கு வேணாம் ஆண்டி, இதுக்கப்புறம் நான் இப்படி இருந்துக்கிறேன், இன்னும் உங்கள் பொண்ணுக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு எதுவுமே நடக்கலை. ஸோ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிற கூட நான் சப்போர்ட் பண்ணுறேன், அவங்க கல்யாண செலவு கூட நான் தரேன், ஆனால் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அவங்கள மறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் என் லைஃபே ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கு 1 ரூபா கொடுத்தது கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவை பார்த்ததை விட நான் அவங்கள பார்த்தது அதிகம். சென்னையிலேருந்து நான் கோயம்புத்தூர் அவங்கள பார்க்க போகணுன்னா எனக்கு 10,000 வேணும், 3000 பஸ் டிக்கெட்டு, 5000 அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு டைம் நான் அவங்கள பார்க்க போனோம், 1000 1500 சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி என்னோட என்டையர் எல்லாத்தையுமே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பூரா நான் அங்கே தான் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால் முடியலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, பிரிஞ்சுட்டோம். பிரிஞ்சதுக்கப்புறம் நான் டெய்லியும் என்னால் ஏற்றுக்க முடியல, என் லைஃப்பில் என்ன நடந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியும், அதை ஏற்றுக்கவே முடியல. டெய்லி குடிக்கிறேன், திரும்பவும் போதை போயிடுறது, பயங்கரமாக அடிக்ட் ஆகுறேன், கஞ்சா குடிக்கிறேன், எல்லாமே குடிக்கிறேன். குடிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கவங்கலாம் அவங்க பையன் வந்துட்டு
ஏன்னா நைட்டில் வந்து நானாக பேசிப்பேன், அது எனக்கு தெரியாது நான் பேசிக்கிறேன் அப்படின்றது. எங்கள் அம்மாவோட சேலையெல்லாம் எடுத்து பக்கத்தில் போட்டுப்பேனா அதெல்லாமே எனக்கு தெரியாது. நான் ஒரு பைத்தியமாகவே ஆயிட்டேன். என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்கலாம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் பையனை ஏதாவது ஒரு மனநல ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் பாருங்கள், முடியலை அவனுக்கு முடியலை. ஏன்னா என் நான் ரூமில் அழுதாவோ ஏதாவது பண்ணாவோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கேட்கும் இல்லையா அந்த ஜன்னல் வழியாக. ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக சொல்கிறாங்க. சொல்லிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட அதை காட்டிக்கவே இல்லை, உனக்கு பைத்தியம். நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட ஒரு கட்டத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டேன், அம்மா ஒரு சில டைமில் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறேன் அப்படிலாம் நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. காலையில் எந்திரிச்சு சபைக்கு கிளம்பி போகிறேன் நான், எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோரும் கிளம்புவாங்க, நானும் கிளம்புவேன், சூப்பராக கிளம்புவேன். நான் எல்லாமே காஸ்ட்லியாக தான் யூஸ் பண்ணுவேன். எல்லாம் கிளம்பிட்டு எங்கள் அம்மா அப்பா சர்ச்சுக்கு போவாங்க, நான் இப்படி ஒயின் ஷாப் போவேன். காலையில் போனேன்னா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவேன். எனக்கு வந்து ஒரு ரொட்டீனாக வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி, காலைல 9 மணிக்கு எந்திரிப்பேன், குளிப்பேன், 10-10:30 ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்தேன் அப்படின்னா 12-1 மணிக்கு திரும்ப வருவேன், சாப்பிட்டு தூங்குவேன், 4 மணி 5 மணிக்கு எழுந்து திரும்ப ஒயின் ஷாப் போவேன், 5 மணிக்கு போனால் நைட்டு 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு தான் வருவேன். கடை என்னோடது கிடையாது, கஸ்டமர் நான். ஸோ இப்படி தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அங்கே ஒயின் ஷாப்பில் இருக்க என்னை பார்த்தா எல்லோரும் பயப்படுவானுங்க. அங்கே ஏதாவது சண்டேனா என்னை கூப்பிடுவாங்க, என் ரிலேட்டிவ்லாம் சண்டேனா என்னை கூப்பிடுவாங்க, இப்படி வாடா அவன் என்னை அடிச்சிட்டான், வாடா என்னை இந்த மாதிரி பேசிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு உலக வாழ்க்கைக்குள்ளே போயிட்டேன். ஒரு 3 மாதம் தொடர்ந்து இப்படியே போகுது. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நமக்கு ஏதோ ஆயிடுச்சு, நம்ம லைஃப் முடிய போகுது அப்படின்ற மாதிரி. எனக்கு பிரதர் சொன்ன மாதிரி அவருக்கு வந்த பிரச்சனை மாதிரி எனக்கு எனக்கு கணையமெல்லாம் வீங்கிருச்சு பயங்கரமாக. ஒரு சில டைமில் இப்படி மூச்சு அடைச்சிரும். எங்கள் வீட்டில் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா நான் அந்த டைமில் ஒரு மாதிரி இருக்கேன், எனக்கு மனநிலை சரியாக கிடையாது, பைத்தியமாகவே ஆயிட்டேன். ஸோ எனக்கு இந்த மூச்சு இந்த இடத்துல இப்படி ஏறும்போது அடைச்சிடும். இந்த இடத்துல எனக்கு சொல்லவும் முடியாது, எங்கள் அம்மா அப்பா கிட்ட யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. நான் கதவு லாக் பண்ணியிருப்பேன், லாக் பண்ணி தான் உள்ளே எப்பயுமே இருப்பேன், பைபிள் எதுவுமே ரூமில் இருக்கும். அதுக்கப்புறம் இப்படியே போகுது. எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு, நம்ம இறக்க போகிறோம், மரண தருவாய்க்கு நம்ம வந்துட்டோம், அது எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் எதுவுமே பண்ணலை. பைபிளை எங்கள் அப்பா அன்னைக்கு தூக்கிட்டு வந்து என் ரூம்குள்ளே வச்சுருக்காரு, எனக்கு தெரியலை அது. ஸோ அப்போ பைபிளுக்குள்ளே நான் உட்காந்துருக்கேன். ஒரு பயங்கரமான ஒரு அழுகுரல் வந்து அழுகுது, பயங்கரமான ஒரு குரல் எனக்கு கேட்குது. நான் தூங்கிட்டு இருக்கேன், ஏன்னா கொஞ்ச நேரம் தூங்குவேன், கொஞ்ச நேரம் எந்திரிப்பேன், கொஞ்ச நேரம் தூங்குவேன், 10 நிமிஷம் தூங்குவேன், அரை மணி நேரம் முடிச்சிருப்பேன். இந்த மாதிரி தான், ஏன்னா என்னோட சுயநினைவு என்கிட்ட கிடையாது அப்போ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பயங்கரமான அழுக்குறல், அந்த குரலை நீங்கள் வாய்ப்பில் கேட்டிருப்பீங்களான்னு தெரியாது, ஒரு பயங்கரமான அழுக்குறல் பயங்கரமாக கேட்குது. என்ன ஏசப்பா இப்படி, எனக்கு ஏசப்பான்லாம் அப்போ சொல்ல தெரியாது, நான் தான் விட்டுட்டு போயிட்டேனே அவரை விட்டுட்டு, நீங்களாம் இருந்திருந்தா என்னை சேர்த்து வச்சுருப்பீங்க, என்னை கரெக்டாக பார்த்துருப்பீங்கன்னு ரொம்ப வெறுத்து போயிட்டேன். பயங்கரமான அழுக்குறல், எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்மக்கிட்ட இருக்க அந்த பைத்தியமான ஆவி வெளியில் வந்து நமக்கு ரியாக்ட் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி நான் பயக்க ஆரம்பிச்சிட்டேன். பயந்துட்டு ரொம்பவே பயந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் என்ன அறியாமல் எந்திரிக்கிறேன், 10 மணி ஆகுது, நான் பாருக்கு போகலை, நான் குளிக்கிறேன், சாப்பிட்றேன், கரெக்டாக எந்திரிச்சு. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகிறேன். எங்கள் சர்ச்சுக்கு போகலை, ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு சர்ச்சுக்கு போகிறேன். ஏன்னா அங்கே போனால் என் உலகம் என்னை எந்த மாதிரி பார்க்கும், 1 வருஷமா 1.5 வருஷமா இந்த மாதிரி சுற்றிட்டு திரும்ப வரையாடான்னு 40 கிலோமீட்டர் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன். அங்கே ஒரு போதகர் அன்னைக்கு செய்தி எடுக்கிறாரு. அவர் எடுத்த வார்த்தை, தேவன் இதற்காகவா இந்த பூமிக்கு வந்தார், தேவன் இதற்காகவா அடிக்கப்பட்டார், தேவன் இதற்காகவான்னு சொல்கிறாரு. அவர் எதற்காகனே கடைசி வரைக்கும் சொல்லலை. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாம் சிந்திச்சு பாருங்கள், உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள், அவர் அடிக்கப்பட்டதெல்லாம் இதற்காகவான்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அன்றைக்கி சர்வீஸும் முடிஞ்சிடுச்சு. அன்றைக்கி நான் குடிக்கலை, என் கால் ஆட்டோமேட்டிக்காக போகிற கால், என் பைக் நான் எதுவுமே எடுக்கல. நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்குறேன், நல்லா தூங்குறேன். கொஞ்சம் நேரம் தூங்கி சொன்னே திரும்ப இரவு ஆயிடுச்சு. 2 மணிக்கு எனக்கு முழிப்பு வருது, ஒரு மாதிரி பயம் வருது என் லைஃப்பில். ஏன்னா முடிய போகிறோமா அந்த யோசனை, ஏன்னா தெளிவாக இருக்கேன், குடிக்கலை, எனக்கு அந்த சுயாதீனம் ஓரளவுக்கு வந்துருச்சு. அப்போ யோசிக்கிறேன், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு போல் நம்ம, ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி மன அமைதி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சாகிறதுக்கு முன்னாடி நம்ம பாடியும் நம்ம சோலும் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக அமைதியாக இருந்து அதுக்கப்புறம் தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ அந்த ஒரு அமைதியாக இருந்து அதுக்கப்புறம் ஆடி அப்படி எடுத்துக்கொண்டோம். ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கேன்றதை நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ முடிய போகுது இன்றைக்கி. ஆனால் எங்கள் அம்மா அப்பா ஏற்றுக்கிற நிலமையில கிடையாது. ஸோ அப்படியே உட்காந்துட்டு சரி சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பைபிள் எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போன்னு சொல்லிட்டு பைபிளை ரேண்டமாக திறக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு அந்தி கிறிஸ்து மாதிரி தான் பைபிள் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது ஏசாயா 30:21 நீ வலதுபுறம் சாய்ந்தாலும் இடதுபுறம் சாய்ந்தாலும் நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று உன் பின்னிருந்து சொல்ல கேட்பேன் அப்படின்ற ஒரு வசனம் எனக்கு அந்த வேர்ஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஏசப்பா அப்போ நான் இதுக்கப்புறம் அப்போ வந்து ஏசப்பான்னு எடுத்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏசப்பா இதுக்கப்புறம் நான் பிழைக்க போகிறேன்னா சாக போகிறேன்னா, வலதுபுறன்றீங்க, வலதுபுறம்னா பிழைக்க போகிறேன்னா, இடதுபுறம்ன்றீங்க, இடதுபுறம்னா மறிக்க போகிறேன்னா, எங்கே சாஞ்சாலும் பின்னாடி இருந்து ஒரு குரல் வந்து வழி இதுதான் சொல்ல போகுது. அப்போ நான் இங்கே உயிரோடு இருந்தால் ஏசப்பாக்குள்ளே வரேன், செத்துட்டா என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு எனக்கு அவருக்கு ஒரு கான்வர்சேஷன் போகுது. நான் வந்து ஜெபிக்கல, அப்போ நான் பேசுகிறேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகுது. அடுத்து திரும்ப எந்திரிக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி என்னோட வேலையில் சுயத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த இடையில இதானாலும் நான் வேலைக்கு போகல. திரும்ப நான் வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறேன். ஒரு இடத்துல வேலை கிடைக்கிது, 20,000 சம்பளம். நான் ஃபஸ்ட்டே 25,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். திரும்ப 20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். அங்கே போனால் எனக்கு சரியான போராட்டம், பயங்கரமான போராட்டம். அங்கேயும் நான் குடிக்கலை, தெளிவாக இருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல ப்ரேயருக்குள்ளே உள்ள வர ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா, ஏன்னா செத்து போயிடும்ல, இந்த மாத்திரையை சாப்பிட்லன்னா சுகர் ஏறிடுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மாத்திரை ரெகுலராக சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாக போகிறோன்னு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரேயர் பயங்கரமாக. அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடச்சிது ஒரு இடத்துல. எனக்கு பிடிச்ச கம்பெனி நான் வேலைக்கு திரும்ப வந்தேன். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 2 மாதம் இருந்துட்டு திரும்ப என் சர்ச்சுக்கு போனேன். அந்த சர்ச்சில் போயிட்டு நான் சாட்சி சொன்னேன். அந்த 2 மாதத்தில் என் வாழ்க்கை அப்படி தலைகீழாக மாறிச்சு. 20,000 சம்பளத்துலேருந்து 40,000 நான் வேலைக்கு போனேன். பைபிளே படிக்காத நான் 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு பைபிள் படித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கை, என் ஃபேஸ் எல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த குடிச்சு எரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பார்க்கவே ஆக்வர்டாக இருக்கும். என்னை பார்த்தா தாடி மீஸ் அப்பெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி எனக்கே எனக்கு பிடிக்காது. என்னோடய பாடியெல்லாம் பார்த்து குடிச்சு தொப்பை போட்டிருக்கோம், ஒரு ஃபேட்டாக ஒரு மாதிரி இருப்பேன். அதுக்கப்புறம் போயிட்டு நான் அங்கே போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. பைபிள் எடுத்தேன், ஜெபம் பண்ணேன், ஏசப்பாக்குள்ளே போனேன். நிறைய ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தேன். ஏசப்பா என்கிட்ட நித்தமாக பேச ஆரம்பித்தார். பேசுனதை நான் என்ன பண்ண சொல்ல ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லும்போது, நீயெல்லாம் வந்து சொல்கிறியாடா அப்படிமானுங்க. நான் தான் சொல்லணும், ஏன்னா என்ன தான் மரணப்படுக்கையிலேருந்து அவர் எழுப்பினார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் திரும்ப வீட்டுக்கு போகிறேன். திரும்ப இப்படி வருது, திரும்ப இங்கே வரேன். அதுக்கடுத்து என்னை ப்ரொமோட் பண்ணுறாங்க. நான் என்ன வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னா, நான் முதல்ல செஞ்சது ஒரு கம்பெனியில் போயிட்டு சும்மா வேலை செய்கிறேன். அதுக்கப்புறம் கடவுள் என்னை எங்கே கொண்டு போய் வச்சார்னா, பெரிய பெரிய கம்பெனி முதலாளிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிஸ்னஸ் அட்வைசர். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணால் தான் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோடீஸ்வரன் என் முன்னாடி உட்காந்துருப்பார். அவருக்கு ஈக்குவலாக சேரை போட்டு நான் உட்காந்து நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணுற நிலைமைக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை தூக்கி கொண்டு போய் வச்சார். அடுத்து ஒரு மாதம் டெல்லி போயிட்டேன். என்னால் நான் நடந்து போயிட்டு இருந்தவன், அங்கே இங்கே போயிட்டு இருந்தவன். ஃப்ளைட்டில் போகணுன்றதெல்லாம் ஒரு கனவு நமக்கு. இன்றைக்கி எனக்கு பிடிக்காத ட்ராவல் எதுனா ஃப்ளைட் ட்ராவல்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நான் வச்சுருக்காரு. ஸோ நித்தமாக பயங்கரமாக பயன்படுத்துகிறாரு. சைனாவில் 2 லட்ச ரூபா சம்பளத்துக்கு எனக்கு வேலை வந்துச்சு. ஸோ அங்கே என்னோட டீமில் ஒரு சிலருக்கு தெரியும் வேலை வந்துச்சு. அப்போ ஏசப்பா என்னை தடை பண்ணுற மாதிரி எனக்கு சில காரியங்களை உணர்த்தினார். ஸோ எனக்கு அந்த 2 லட்ச ரூபா சம்பளம் வேணாம், இந்த 40,000 சம்பளமே போதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு எனக்கு வீசாலாம் வந்துருச்சு. எனக்கு வேணாம், நான் போய் ப்ரீச் பண்ணுறேன், என்னை உயிரோடு எழுப்பினார்லையா, இதை போய் நான் சொல்லணும் அப்படின்ட்டு 2 லட்ச ரூபா வேலையை தூக்கி போட்டேன். அடுத்த ஒரு 2 வாரத்தில் வந்து எனக்கு ஒரு 2 ஆஃபர் வருது. லோக்கல்லே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணி, இதுக்கு முன்னாடி நான் போய் பேசும்போது என் கூட ஒரு சீனியர் இருப்பார். இப்போ கிளைண்ட்டில் நான் தான் பேசணும், நான் தான் கிளைண்ட்டை வந்துட்டு பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண வைக்கணும். A to Z நான் தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, குடிச்சு ஒன்றுமே தெரியாது, இங்கிலீஷ் தான். இப்போ நான் பேசுகிறது பூரா இங்கிலீஷ் தான். ஏன்னா பூரா நார்த் இந்தியன்ஸ் என்னோடய கிளைண்ட்ஸு. ஸோ அவங்கள்ட்ட இன்றைக்கி அற்புதமாக பயன்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் 60,000 சம்பளம். அடுத்து 1 மாதத்தில் 20, 40, 60, 30, 60, 100 பலன் தருகிற தேவன். அப்படி வசனங்களை என் வாழ்க்கையில் அப்படி நித்தமாக நடத்தினார். இன்றைக்கி தேவன் என்ன சில ஊழியர்கள் எடுத்து பயன்படுத்துகிறாரு. என்னோட சாட்சி நான் நிறையா சொல்லணும். எங்கள் அண்ணி 2 ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் ஈவினிங்கே, ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணால் 3 நாள் 4 நாள் எந்திரிக்க முடியாதான். ஆனால் எங்கள் அண்ணி ஈவினிங் ஆப்ரேஷன் பண்ணாங்க. காலையில் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர்லாம் அப்போ எங்கள் அண்ணி வந்து ஒரு பயங்கரமான ஒரு இந்துத்துவவாதி. அவங்க காலையில் 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணனும் எந்த ஃபோட்டோலையும் முழிக்க மாட்டாங்க. அப்படி இது ஒன்று பீரோ ஒன்று வச்சுருப்பாங்க. இப்படி எந்திரிச்ச உடனே கண்ணை முழிச்சா அந்த முருகன் ஃபோட்டோ, விநாயகர் ஃபோட்டோ, சரஸ்வதி, இந்த மாதிரி இருக்க ஒரு அண்ணி. எங்கள் அன்னிக்கு அந்த இது ஆனதுக்கப்புறம் எங்கள் அண்ணிட்ட வந்து கேட்குறாங்க, எப்படி நீ வந்து 2 நாள் எந்திரிச்சு நடந்த? வெளியில் இருக்கவங்க வந்து கேட்பாங்களே. அப்போ சொன்னது, என் குழந்தை வந்து ஒரு டீமில் சொல்லி ஜபம் பண்ணா, அந்த ஜபத்தினால தான் நான் நடக்கிறேன். இன்றைக்கி அதை வச்சு நிறைய பேர் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷனு, எனக்கு ஆப்ரேஷனு, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு என்னை எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் கீழே போட்டு மிதிச்சாங்களோ, முடியாது இவன் அவளாதான் முடிஞ்சிட்டான்னு சொன்ன பாத்திரம்னு என்னாங்களோ அவங்களெல்லாம் தேவன் இன்னைக்கு வந்து எங்கிட்ட சஜஷன் கேட்குற அளவுக்கு வச்சுருக்காரு. ஸோ என்னை இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் மாற்றின என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். எப்போவும் நான் இறந்துருப்பேன். எனக்கு எதிர்பாராதெல்லாம் நிறைய நடந்துச்சு, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய என் லைஃப்பில் பண்ணியிருக்காரு. இதுதான் என்னை விட பெரிய சாட்சியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா எனக்கு குடி இதுலேருந்து கூட எடுத்த ஒருத்தவங்க மேலே வைக்கிற அன்புலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில். இதை விட ஹைலைட் என்னென்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி, நான் அவங்கள ரொம்ப ஏமாற்றிட்டேன், நான் அவங்கள ரொம்ப காயப்படுத்திட்டேன், என் வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி ஆக போகுதுன்னு தெரியலை, உங்களை பண்ணதுக்கு என் லைஃப் எப்படி போக, அவங்க ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஃபீலாக பேசுகிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப நன்றி, நீ என் லைஃப்பில் வந்துட்டு போனனால தான் நான் கர்த்தருக்குள்ளே இப்படி வந்துட்டேன், இல்லைன்னா கூட நான் இப்படி இருந்திருப்பேனான்னு தெரியாதுன்ட்டு
என்ன புறங்கூர்ன இது வரைக்கும் நான் அவங்கள சபிச்சது கிடையாது. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்க இப்பவும் பண்ணுறேன். அவங்க கிட்ட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்தேன். நீங்களும் பைபிள் எடுங்க, நீங்களும் தேவனை பற்றி சொல்ல ஆரம்பிங்க. என்ன நடத்தின தேவன் உங்களையும் அழகாக நடத்துவார் அப்படின்னு. இந்த சாட்சியை பகிர்ந்துக்க கொடுத்த இந்த டீமுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் கர்த்தர் நித்தமாய் நடத்துவார்னு நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். நன்றி.